அடுத்ததாக ஹப்சா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவி ஹாதியா நல்லதே பேசுவானுங்கிற தலைப்பில் பயான் நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நான் இங்கு நல்லதையே பேசுவோம் எனும் தலைப்பில் உங்கள் முன் ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என வந்துள்ளேன். அல்லாஹ் படைப்பினங்களில் சிறப்பானதாக மனித சமூகத்தை படைத்து நமக்கு பேச்சாற்றலையும் வழங்கியுள்ளான். இதை நம் நல்ல முறையில் பயன்படுத்துமாறு இஸ்லாம் நம்மை வழிகாட்டுகிறது. இறுதி வேதமான அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லையே கூறுங்கள். நாம் நமது வீடுகளிலோ அல்லது பள்ளிக்கூடத்திலோ நமது நண்பர்களிடமோ யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் நல்ல சொற்களையே பேச வேண்டும். கெட்ட வார்த்தைகளை பேசுவது, பாவமான காரியங்களை பற்றி பேசுவது தடுக்கப்பட்டதாகவும் இறைவனின் வெறுப்புக்குரியதாகவும் இருக்கிறது. தீய வார்த்தைகளை பேசுபவர் தான் மனிதர்களிலேயே வெறுப்புக்குரியவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நமது வழிகாட்டியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவே நல்லதையே பேசுவராகவும் நற்குணமுடையவராகவும் இருந்தார்கள். ஏனெனில் நல்ல பேச்சுக்கள் நமக்கு அனுதினமும் அதிகமான நன்மைகளை பெற்று தருவதோடு நம்மை நரக நெருப்பை விட்டு காத்து சுவனத்தில் நுழைவிக்கும் மிக பெரும் ஆயுதமாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நம் நல்லதையே மட்டும் பேசி சொர்க்கம் செல்லும் நன்மக்களாக இறைவன் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக காமிலா மற்றும் ஆனிஷா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவர்கள் அர்ஃபான், அஹ்னாஃப், ஃபர்ஹான், சயான் இப்ராஹிம், ரஃபாஸ் மற்றும் சஹலான் கேள்வி பதில் நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உன்னுடைய நபி யார்? என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். முஹம்மது நபியின் தந்தை, தாயார் மற்றும் பாட்டனார் பெயர் என்ன? முஹம்மது நபியின் தந்தையின் பெயர் அப்துல்லா, தாயார் பெயர் ஆமினா, பாட்டனாரின் பெயர் அப்துல் முத்தலிப். முஹம்மது நபி உலக மக்கள் அனைவருக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்களா? ஆம், முஹம்மது நபி அவர்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள். முஹம்மது நபி பிறகு வேற நபிமார்கள் உண்டா? இல்லை, முஹம்மது நபிக்கு பிறகு எந்த நபிமார்களும் கிடையாது. அவர்கள் தான் நபிமார்களின் இறுதியானவர். நாம் உலக மக்கள் அனைவரை விடையும் யாரை நேசிக்க வேண்டும்? நாம் உலக மக்கள் அனைவரை விடவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார்கள், எந்த ஆண்டில் பிறந்தார்கள்? நபி அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகரில் பிறந்தார்கள். ஆன ஆண்டில் பிறந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனாம் வயதில் நபியாக அனுப்பப்பட்டார்கள்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 40வது வயதில் நபியாக அனுப்பப்பட்டார்கள். நபியாக ஆன பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருடங்கள் மக்காவில் வாழ்ந்தார்கள்? 13 வருடம் வாழ்ந்தார்கள். நபி அவர்கள் எந்த ஊரை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள்? நபி அவர்கள் மதீனா நகரம் நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் மதீனாவில் வாழ்ந்தார்கள்? 10 ஆண்டு வாழ்ந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி அவர்கள் எப்போது மரணமடைந்தார்கள்? நபி அவர்கள் தம்முடைய 63ஆம் வயது மரணம் அடைந்தார்கள். இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் நாம் அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்குவதாகும். நாம் அல்லாஹ்வை பார்த்தால் விட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற நம்பிக்கையில் வணங்குவதாகும். தௌஹீத் கலிமா என்றால் என்ன?
தௌஹீது கலிமா என்பது லா இலாஹா இல்லல்லாஹு என்பதாகும். இதன் பொருள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகும். மிக பெரும் பாவம் எது? மிக பெரும் பாவம் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தலாகும். இதற்கு அரபியில் ஷிர்க் என்று கூறப்படும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவருக்கு என்ன தண்டனை? நிரந்தர நரகமே தண்டனையாகும். அவர்கள் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அடுத்ததாக ஹப்சா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவிகள் ஹுதா மற்றும் சாதியா சூரா மாவுன் சூறாவை ஓதி காட்டுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் மாஊன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரஅய்தல்லதீ யுகذிபு பித்தீன். فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. السلام عليكم ورحمة الله وبركاته.